அயோத்தி தொகுதியில் காங்கிரஸ் அமோக வெற்றி, பாஜக படுதோல்வி. அதாவது தற்போது இந்தியாவில் 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் அனைத்து கட்சிகளின் தேர்தல் பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆரம்பத்தில் 400 இடங்களுக்கு மேல் வெல்வோம் என்று பாஜக தலைவர்கள் தற்போது இந்தியா கூட்டணிக்கு ஆட்சிக்கு வந்தால் யார் பிரதமர் என்ற ரீதியில் பேசி வருகின்றனர். ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம், ராஜ்புத் சமூகத்தின் போராட்டம் என பாஜகவுக்கு ஆதரவான வட மாநிலங்களில் இந்த முறை பாஜக பெரும் பின்னடைவை சந்திக்கும் என கூறப்பட்டு வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் ராமர் கோவில் மட்டுமே தன்னை கரையேற்றும் என பாஜக பெரும் நம்பிக்கை வைத்துள்ளது. ஆனால் ராமர் கோவில் அமைந்துள்ள அயோத்தியிலேயே இந்த முறை பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதியல்ல என செய்திகள் வெளியாகியுள்ளது. அதாவது அயோத்தி பகுதியில் பைசாபாத் தொகுதியில் அமைந்துள்ளது. இங்கு பாஜக சார்பில் எம்பியாக இருக்கும் லல்லு சிங் 2014இல் 2,80,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் 2019இல் அவர் 60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார். இந்த நிலையில் 2019 தேர்தலில் சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் மீண்டும் விழுந்தாலே இந்தியா கூட்டணி எளிதாக ராமர் கோவில் அமைந்துள்ள பைசாபாத் தொகுதியை கைப்பற்றும் என சில ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கின்றன. இந்த தொகுதியில் பாஜக தோல்வியை சந்தித்தால் அது அக்கட்சிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது மட்டும் மறக்க முடியாத உண்மையாகும். இந்த நிலையில்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மரண அடி விழப்போகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.